வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா பரமேஸ்வரிய பார்த்து, "இங்க பாரு பரமேஸ்வரி, தேவையில்லாம இங்க நடக்கிற பிரச்சனைய வச்சு நீ உன் இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்காத." அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஏ சாமுண்டீஸ்வரி, அதான் அந்த மாப்பிள்ளை எங்கேயோ ஓடி போயிட்டான்னு. இதுக்கு மேலேயும் ரேவதியோட கல்யாணத்தை இப்படியே நிப்பாட்டிராத. இங்க பாரு, ரேவதியோட கல்யாணம் மண்டபத்திலேயே நின்னு போச்சு அப்படின்னா மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால சொல்றத கேளு. இப்ப கூட என் பேரனுக்கு ஃபோன் பண்ணா உடனே ஓடி வந்துருவான் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு. தயவு செஞ்சு சொல்றத கேளு." ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு பரமேஸ்வரி, சூழ்நிலைய நீ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற. ஆனா கண்டிப்பா நடக்காது. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத." அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, நான் ரேவதியோட வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசனைய சொல்றேன். ஆனா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக உன் பொண்ணோட வாழ்க்கைய தயவு செஞ்சு எதுவும் பண்ணிராத." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "பரமேஸ்வரி, தேவையில்லாம எங்க பிரச்சனையில நீ தலையிடாத." சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, "அக்கா, அந்த பொம்பளை பேசுறா அப்படின்னு நீ வந்துட்டு ஃபீல் பண்ண வேணாக்கா. மகேஷ் இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு." "மாயா, மகேஷ் எங்க?" மாயா சொல்றாங்க, "இருங்க மேடம், நான் போயிட்டு மகேஷை கூட்டிட்டு வரேன். அவன் கண்டிப்பா எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கேதான் எங்கேயாவது இருப்பான், இருங்க மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "அக்கா, கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அதனால நீ கவலைப்படாம பொறுமையா உட்காரு. நான் போயிட்டு மகேஷை கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து உட்கார்றாங்க. அப்ப மயில் வாகனமும் நம்ம ராஜராஜாவும் பேசிக்கிறாங்க. ராஜராஜா கேக்குறாரு, "என்ன மாப்பிள்ளை இது? அந்த மகேஷ காணோம். ஆனா அந்த சந்திரா போய் தேடி கூட்டிட்டு வரேன்னு சொல்றா." அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "மாமா, இங்க ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. சரி, அந்த மகேஷ் எங்க போனா? கண்டிப்பா இந்த ரேவதிய கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில என்ன ஆச்சு?" ராஜராஜா சொல்றாரு, "அதான் மாப்பிள்ளை, எனக்கும் தெரியல. அந்த மாயாவோட சேர்ந்து என்னெல்லாம் பேசினான். கடைசியில அவன் எங்க போனான்னு தெரியலையே." அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, "மாமா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது மாமா." அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, "ஆமா மாப்பிள்ள, ஆனா அந்த பிளான்ல ரேவதிய மட்டும் சிக்க வச்சிடக்கூடாது. நம்ம தான் எப்படியாவது ரேவதியை காப்பாத்தணும்." மயில் வாகனம் சொல்றாரு, "இந்த மேடையிலேயே ரேவதியோட கல்யாணம் நிக்க கூடாது. இதே மேடையில ரேவதிக்கும் கார்த்திக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தை மட்டும் பாதிலேயே நிப்பாட்டுனா ரேவதியோட எதிர்கால வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். அதனால நம்ம எப்படியாவது ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்." ராஜராஜா கேக்குறாரு, "அதான் மாப்பிள்ளை சொன்னது கேட்க மாட்டேங்கிறாரே." மயில் வாகனம் சொல்றாரு, "அதெல்லாம் சொன்னது கேட்பாரு." அப்படின்னு இன்னொரு பக்கம் சந்திரா நேரா மாயா கிட்ட போயிட்டு, "ஏய், நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, எங்கேயும் போகாதீங்க, ரூமுக்குள்ளே இருங்க, யாரு கூப்பிட்டாலும் போகாதீங்க அப்படின்னு எவ்வளவு வார்ன் பண்ண. கடைசியில மகேஷை இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிற." மாயா சொல்றாங்க, "இங்க பாருங்க, இப்ப கூட நான் மகேஷை பார்த்தேன். அவன் எங்க போனானே தெரியல." அப்ப சந்திரா சொல்றாங்க, "இங்க பாரு, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா?" மாயா சொல்றாங்க, "அவனுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவன் எங்க போனான்னு தெரியலையே." அப்ப மகேஷோட ரூமுக்குள்ள கண்ணாடி கிட்ட இருக்க போனை எடுத்து நம்ம சந்திரா காமிக்கிறாங்க. "பாத்தியா, அவன் போனை இங்க வச்சுட்டு போயிருக்கான். அவன் கண்டிப்பா போனை இப்படி வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பா மகேஷ இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது." இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, "ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? மகேஷுக்கு என்னாச்சு?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஏய், நீ தேவையில்லாம பதட்டப்பட்டு தயவு செஞ்சு மாட்டிக்காத." அதுக்கு மாயா சொல்றாங்க, "இல்ல மேடம், மகேஷ் ரொம்ப பாவம் மேடம். நான் தான் வந்துட்டு அவனை ரொம்ப பிடிவாதம் பண்ணி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஆனா அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு." அப்ப
சந்திரா சொல்றாங்க, சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? மாயா சொல்றாங்க, மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம். வேற வழி இல்ல, நான் அதான் அப்படி பண்ணிட்டேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம இதே மாதிரி யாருக்கிட்டையும் போயிட்டு என் மகேஷை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உளம்பிடாத. அப்புறம் யாராவது கண்டுபிடிச்சா அப்புறம் இந்த இடத்துலயே சாமுண்டீஸ்வரி உன்னை விரட்டி அடிச்சிருவா. இதை கேட்டதோட மாயாவும், சரிங்க மேடம், நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நான் போயிட்டு மகேஷை தேடுறேன் அப்படின்ட்டு தேடுறாங்க. சந்திராவும் சரி, நான் என் புருஷன் சிவனாண்டி கிட்டேயும் சொல்லி சேட சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா கேக்குறாங்க, என்னங்க நீங்க எங்கதான் இருக்கீங்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, எங்க இருக்கேன், மண்டபத்துக்கு வந்துட்டேன். என்னாச்சு சந்திரா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த மகேஷ காணும். இதை கேட்டதோட சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. என்ன, மகேஷ காணுமா? அவன் எங்க போயிட்டான்? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நம்மளுடைய முழு திட்டத்துக்கும் யூஸ் ஆகுறவன் அந்த மகேஷ். இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணா அவனோட ஃபோன் இங்கதான் இருக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நான் ஒரு சந்தேகத்துக்கு தான் சொல்றேன். ஒருவேளை சாமுண்டீஸ்வரி அந்த மகேஷை எங்கேயும் கடத்திட்டு போயிருப்பாளோ? ஏன்னா அவளோட பிளான் என்ன அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல. இது மாதிரி மகேஷை விரட்டி அடிச்சுட்டு கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்றது தானே அந்த சாமுண்டீஸ்வரியோட பிளான். ஒருவேளை அவ தான் அந்த மகேஷ் அந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிருப்பாளோ? இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஆரம்பத்துல இருந்து சாமுண்டீஸ்வரி மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போகவே இல்லையே. அவளும் ஏதாவது பிளான் பண்ணுவா அப்படின்னு நினைச்சுதான் அவ பின்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்படி எதுவும் பிளான் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையேங்க. எனக்கு என்னமோ அந்த டிரைவர் ராஜா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் பண்ணி மகேஷ தூக்கிட்டான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, மேடம், சரி, எங்க அந்த டிரைவர் ராஜான்னு தெரியுமா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவனை தான் நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போனானே தெரியல. எனக்கு என்னமோ அவன், அப்புறம் அந்த லூசு பையன் மயில் வாகனம், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு சிவனாண்டி மண்டபத்துக்குள்ள வராரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே, எவ்வளோ பிளான் பண்ணோம், கடைசியில எல்லாம் சொதப்ப போகுதே அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு மண்டபத்துக்குள்ள வராரு. அப்ப சந்திரா நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, ஏ டிரைவர் நில்லு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க மேடம், என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நிச்சயதார்த்தத்துல எப்படி நீ அந்த மகேஷை கடத்தி ரேவதியை நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோ, அதே மாதிரி இந்த கல்யாணத்துலயும் மகேஷை கடத்தி ரேவதியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதை கேட்டதோட நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப அந்த சந்திரா சொல்றாங்க, ஆமா, அக்கா உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா அப்படின்ட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சந்திரா என்னாச்சு, ஏன் இப்படி கோவமா வர? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, கோவமா வராம அப்புறம் எப்படிக்கா, அந்த டிரைவர் இருக்கான்ன, அந்த டிரைவர் ராஜா மகேஷ் மாப்பிள்ளைய கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு ஹாயா வந்துகிட்டு இருக்கான். இங்க பாருக்கா, நிச்சயதார்த்தத்திலேயே அவனுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அவன் மேல அவ்வளோ சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா மகேஷை கடத்தினது அவன்தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இன்னும் அவன் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணலையே. சந்திரா சொல்றாங்க, அக்கா, ரேவதியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொன்னால, ஆனா இன்னமும் ப்ரூவ் பண்ணலையே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மேல தப்பு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அக்கா, நீ இதுக்கு மேலேயும் அவனுக்கு நீ இடம் கொடுக்கறது நல்லதில்லை அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு சொல்றதை கேளுக்கா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய இதோட விடு. நான் எடுக்கும்போட முடிவு கண்டிப்பா உனக்கு பிடிக்க போறது கிடையாது. ஆனா வேற வழி கிடையாது. இந்த முடிவு நான் எடுத்துதான் சந்திரா ஆகணும். அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னக்கா சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, அதை பத்தி கண்டிப்பா நான் இப்போ உன்கிட்ட எதுவுமே சொல்லுற சூழ்நிலையிலே இல்லை. அதனால நீ அமைதியா இரு. இதை கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, அடி பாவி அக்கா, நீ என்ன பிளான் பண்ணுவ? அந்த டிரைவர் பைய ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ற. இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் கண்டிப்பா என்னால அந்த சாமுண்டீஸ்வரிய எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்ட்டு பயப்படுறாங்க சந்திரா. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ போயிட்டு ரேவதிய தயார் பண்ணி கூட்டிட்டு வா. சந்திரா சொல்றாங்க, அக்கா மாப்பிள்ளையே காணும் எப்படிக்கா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ போயிட்டு ரேவதியை கூட்டிட்டு வா. இது கேட்டதோட சந்திராவுக்கு அடுத்த பேச்சு எதுவுமே பேச முடியல. நேரா ரூமுக்குள்ள போயிட்டு ரேவதி கிட்ட, ரேவதியே வா கிளம்பலாம். அப்ப ரோகிணி கேக்குறாங்க, என்ன சித்தி சொல்றீங்க? மாப்பிள்ளை காணாம போனவரை என்ன காணும்? அவர் வந்துட்டாரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்ல அக்கா வந்துட்டு ரேவதியை கூட்டிட்டு வர சொன்னா மேடையில உட்கார வைக்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஐயோ என்ன சித்தி இது, அம்மாவோட பிளான் என்னன்னே தெரியலையே. சந்திரா சொல்றாங்க, ஆமா ரோகிணி என்னன்னே தெரியல, ரேவதிய கூட்டிட்டு வர சொன்னாங்க, நான் வந்துட்டேன், வா ரேவதி போகலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி சித்தி அப்படின்ட்டு நேரா மண்டபத்துக்கு போக பாக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நின்றுகிட்டு இருக்காங்க. ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி பக்கத்துல போயிட்டு சாமுண்டீஸ்வரியோட காலை தொட்டு கும்பிட்டு, அம்மா கண்டிப்பா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியானதா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா எனக்கு என்னைக்குமே நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில நான் மேடை ஏறி போறேன் அப்படின்ட்டு ரேவதி மேடை ஏறி போறாங்க. இதை பார்த்துட்டு பரமேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி ரேவதி மாடையில ஏறியாச்சு, அடுத்து என் பேரனை வர சொல்லவா? சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்து, ஏய் நிப்பாட்டு, நீங்க ஜஸ்ட் இந்த கல்யாணத்தை பாக்குறதுக்கும் வாழை இலையில வலிச்சு சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்க, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கு ஒன்றும் நீ வரல, தேவையில்லாம ஏதாவது இங்க பேசிட்டு உட்காந்துருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு பரமேஸ்வரி ஓரமா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி சாமுண்டீஸ்வரி நீ பேசினதுக்கு நான் எந்த மறுப்பும் சொல்லல. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக்கு, என்னடா இது இந்த பொம்பளை எப்படி சொல்லுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு மேடையில உட்காடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து நேரா கார்த்தியை கூப்பிடுறாங்க. அதே நேரத்துல அந்த மாயா எங்க பார்த்தாலும் மகேஷை தேடுறாங்க. ஆனா மகேஷ ஏதோ ஒரு குரூப் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு மயக்க மருந்து போட்டு, மயக்கம் தெளிஞ்ச மகேஷ் ரூம் கதவை வந்து தட்டுறாரு. யாராவது கதவை தரங்க, நான் கல்யாண மாப்பிள்ள மகேஷ், என்னை யாரோ வச்சு பூட்டிட்டாங்க, கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா யாருமே காதுல வாங்கல. அதே இடத்துக்கு நம்ம ராஜராஜாவும் மயில் வாகனமும் வராங்க. அப்ப மகேஷோட குரல் சத்தம் கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, பாத்தியா அந்த மகேஷோட குரல் இன்னும் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா கேட்டுக்கிட்டலாம் இல்ல, லைவ்லயே கேட்டுக்கிட்டு இருக்கு, இவன் தான் மாமா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, வெளியில யாரோ நிக்கிறீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு என்னை வெளியில விடுங்க. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, டேய் நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் உன்னை எப்படா நாங்க வெளியில விடுவோம், நீ வராம இருந்தாதாண்டா நாங்க நினைச்ச மாதிரி பரமேஸ்வரியோட பாட்டி பேரன் கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும், இங்க பாரு நீ அப்படியே கட்டிக்கிட்டு கடை அப்படின்ட்டு இந்த கதவை சாத்திட்டு மயில் வாகனமும் ராஜராஜாவும் வெளியில வராங்க. இத பார்த்ததோட மகேஷுக்கு செம ஷாக்கு. ஐயோ நம்மளை காப்பாத்தணும்னு வந்த ஆளுங்க சரியில்லையே, நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணுமே அப்படின்னு மகேஷ் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ரேவதி நேரா மேடையில போய் உட்கார சாமுண்டீஸ்வரி ஐயரை பார்த்து, ஐயர் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஐயர் சொல்றாரு, மேடம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நடத்தணும், இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு காலம் ஃபுல்லா கல்யாணம் நடக்காது. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா இங்க வா அப்படின்னு சொல்ல, டிரைவர் ராஜா நேரா சாமுண்டீஸ்வரி பக்கத்துல வந்ததோட அச்சதைக்கு கொண்டுட்டு வர அந்த தாலியை எடுத்து கார்த்தியோட கையில கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த தாலியை பார்த்துட்டு, எதுக்கு மேடம் இது அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, தாலியை எதுக்கு கொடுப்பேன், கொண்டு போய் ரேவதியோட கழுத்துல கட்டு. இதை கேட்டதோட நம்ம கார்த்திக்கு செம ஷாக்கு. கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்ன மேடம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர் ராஜா, நான் உன் மேல நம்பிக்கை வச்சுதான் இவ்வளவு பெரிய பிளானே பண்ணியிருக்கேன், நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தயவு செஞ்சு போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. இதை கேட்டதோட கார்த்திக்கு ஷாக்கு. பரமேஸ்வரி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க.
அப்பதான் பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, முருகன் சொன்னாருல்ல, சாமுண்டீஸ்வரியோட கையாலேயே கார்த்தி ரேவதியோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு பரமேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு சந்தோஷத்துல உட்கார்ந்துருக்காங்க. அருணும் ஆனந்தும் சொல்றாங்க, பாட்டி என்ன பாட்டி பெரிய டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, இது மாதிரி அம்மா தான் இல்லை இந்த இடத்துல கார்த்தி ரேவதியோட கல்யாணத்தை பார்க்க. பரமேஸ்வரி சொல்றாங்க, டே இருங்கடா, அதுக்குள்ளேயும் முடிவு பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் அவன் ஒத்துக்கிறானா என்னன்னு பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப முரண்டு பிடிச்சு பேசிக்கிட்டே இருந்தான், என்னால முடியாது என்னால முடியாதுன்னு. இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியல. இது கேட்டதோட அருண் சொல்றாரு, அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துப்பான், கண்டிப்பா இந்த கல்யாணம் இன்னைக்கு கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதே நேரத்துல கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை மேடம், நான் இங்க ஜஸ்ட் வேலை பாக்குறதுக்கு தான் மேடம் வந்தேன், தயவு செஞ்சு இந்த அபிப்பிராயத்தை நிப்பாட்டுங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, நீ என் பேச்சுக்கு எந்தவித மறுப்பும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உன்கிட்ட கூட இந்த திட்டத்தை சொல்லாம நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேவதி டக்குன்னு மனமேடையிலேருந்து எந்திரிச்சு அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இது, திடீர்னு இந்த டிரைவர் ராஜா தான் என் புருஷன்னு சொன்னா எப்படிமா என்னால ஏத்துக்க முடியும், என் நிலைமையும் யோசிச்சு பாருங்க, என் மனசையும் யோசிச்சு பாருங்கம்மா. அதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, ரேவதி உனக்கே தெரியும் இந்த டிரைவர் எந்த அளவுக்கு ஜென்டில்மேன் நல்லவன் அப்படின்னு. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதத்திலையும் துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரேவதி தயவு செஞ்சு நீ ஒத்துக்கணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், இதை விட நிப்பாட்டுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இந்த கல்யாணத்தை மட்டும் பாதிலே நிப்பாட்டினா ஊர்க்காரன்ல இருந்து உறவுக்காரன்ல இருந்து எல்லாருமே என்னை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். ரேவதி நீ என் பேச்ச மீற மாட்ட, அப்புறம் இந்த டிரைவரும் என் பேச்ச மீற மாட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்துட்டு உங்க 2 பேருக்கிட்டையுமே உண்மையை சொல்லல. இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்திகிட்ட அந்த சாவிய அந்த தாலியை கொடுக்குறாங்க. கொடுத்து போயிட்டு ரேவதியோட கழுத்துல கட்டு அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்திக்கு வேற வழியே தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரிய பார்த்து பரமேஸ்வரி கேக்குறாங்க, கடைசியில உன் ஓட்டு டிரைவருக்கே உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு. பரமேஸ்வரி எகத்தாளமா பேச சாமுண்டீஸ்வரி கோவமா பரமேஸ்வரி வந்துட்டு, இவனை இந்த வீட்டு டிரைவர் அப்படின்னு யாரு சொன்னது, இவன் என் பொண்ணுக்கு முறையா நலங்கு வச்சிருக்கான், இவன் என் தம்பி மாதிரி, என் பொண்ணுங்களுக்கு முறை மாமன் தான் அப்படின்ட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருப்பா டிரைவர் போய் தாலி கட்டி என்ன பாக்குற. அப்ப கார்த்தி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு இதுல துளி அளவு கூட விருப்பம் இல்லை, ஆனா உங்க அம்மா சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் தாலி கட்டுறேன். இது கேட்டதோட ரேவதியும் அமைதியா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.